வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோல என்னன்னா, மனச வந்து நம்ம இன்னும் டீப்பர் லேயர்ல ஃபர்தரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து மனம் வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் ப்ராப்ளம் குடுக்குது? மனசால நீங்க மனசோட பிடியில எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு டயக்னோசிஸ் ரிப்போர்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டிருந்தேன். 2வது வீடியோல அதுக்கு கொஞ்சம் சொல்யூஷன்ஸ்லாம் அதில குடுத்துருப்பேன். இப்போ 3வது வந்து இன்னும் ஃபர்தரா மனச பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவதுங்க இதெல்லாம் வந்து அ உங்களுக்கு இன்னர்ல வந்து ஒரு டெவலப்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாரி நீங்க உள்நிலையில வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோஸ்லாம் பிடிக்கும். ரொம்ப பொறுமையா, நிதானமா இருந்தா தான் நீங்க என்னோட பயணிக்க முடியும். அதனால நான் இப்ப யார் பார்க்குறாங்க, பார்க்கல இத பத்திலாம் கவலைப்பட போறதில்ல. எனக்கு தெரிஞ்சத நான் எனக்குள்ளேயே வச்சிருக்க கூடாதுங்கிறதுனால இத நான் ஒரு ஷேரிங் மாரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது என்னன்னா, அ அகெயின் நான் சிலது மிஸ் பண்ணிறக்கூடாதுன்னு சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்க மனச எப்படியெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத கவனிங்க. நம்ம எப்போதுமே என்னன்னா, மத்தவங்களையே தான் கவனிச்சுட்டு இருப்போம். பார்த்துருக்கீங்களா? அவர் இப்படி, இவர் இப்படி. நம்ம ஒருத்தர மீட் பண்றப்ப கூட, ஏ இப்படி, பி இப்படி, சி இப்படின்னு இன்னொருத்தர பத்தியே தான் பேசிட்டு இருப்போம். 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா, ஏ, பி சேர்ந்தா சி, டி, ஈய பத்தி தான் பேசுவீங்க. ஆனா ஏ பத்தியே பேச மாட்டாரு. பிய பத்தியே பேச மாட்டாரு. பேசியிருந்தா அவங்கலாம் பெரிய ஆளா இருப்பாங்க. யாருமே தன்ன பார்க்கிறதே கிடையாது. எப்போதுமே மத்தவங்களயே பார்த்துட்டு இருப்போம். ஸோ நீங்க மனச வந்து கவனிக்கணும். நீங்க எப்படி டோட்டலா பிஹேவ் பண்றீங்க? உங்க எண்ணங்கள் காலையில ஒரு எண்ணம் வரும். ஒரு விஷயத்த பத்தி உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். மத்தியானம் பார்த்தீங்கன்னா, அது லைட்டா மாறும். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா நீங்க வேற ஒரு ஆளா இருப்பீங்க. நைட்டு திரும்ப காலையில நெனைச்ச எண்ணமே கூட வரும். ஸோ இந்த மனசு வந்து எப்படி மாறிக்கிட்டே இருக்கு? அது ஒரு ஸ்டேபிளா இல்லாம மாறிக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிறத நீங்க ஆழமா பார்க்கணும். உங்க அனுபவத்திலிருந்து பார்க்கணும். நான் பார்க்கணும்னு சொல்றது என்னன்னா, உங்க அனுபவத்திலேருந்து நீங்க அத பார்க்க ஆரம்பிக்கணும். அத பார்க்கிறப்ப உங்களுக்கே புரியும். ஓ! நம்ம மனசு வந்து எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. மனசுல இருக்கிற எந்த ஒரு எண்ணமும், எந்த ஒரு உணர்வும் நிரந்தரம் கிடையாது. எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்லோவா புரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து சாதாரணமா நினைக்காதீங்க. இத பயிற்சி பண்ணி பாருங்க. உங்க அனுபவத்துல வரணும். இப்ப நான் சொல்றதெல்லாம் இன்ஃபர்மேஷன். இதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க பிராக்டிஸ் பண்ணி அத பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் உங்களுக்கு அது எப்படி இயங்குதுன்னு தெரியும். இப்போ ஒண்ணும் இல்லங்க. இப்போ கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தோனே காலையில ஒரு கோவம் வருது. நீங்க அத எக்ஸ்பிரஸ் பண்ணாம அப்படியே இருங்க. மத்தியானம் கொஞ்சம் அப்படியே டைல்யூட் ஆகும். ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே அந்த கோவமே மனசுலேருந்து மாறிரும். அது தள்ளி போட அது வந்து தன்னுடைய செயலை இழந்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலி. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு எமோஷன் மைண்ட்ல வருதுன்னா, உடனே அத எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது உங்க எமோஷனா கூட இருக்காது. உங்க தாட்ஸா கூட இருக்காது. நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க அது உங்க தாட்டுன்னு. மத்தவங்களோட எண்ணங்கள் கூட உங்க மூலமா செயல்படும். நீங்க சென்சிட்டிவ் பெர்சனா இருந்தா, அந்தந்த எண்ணங்கள் அந்தந்த பெர்சன புடிச்சுக்கும். இப்ப ஆஃபீஸ்ல ஒருத்தர் இருக்கிறாரு. ஏக்கு வந்து பிய பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க தான் சின்னு வச்சுக்கோங்க. ஆனா ஏவால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல பிய பத்தின்னா, நீங்க சென்சிட்டிவா இருந்தீங்கன்னா, அவர் ஏ என்ன நெனைக்கிறாரோ, அத போய் நீங்க பி மேல பிரயோகம் பண்ணுவீங்க. அது உங்களுக்கே தெரியாது நீங்க தான் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு. ஃபேமிலிக்குள்ளேயுமே அதே தான். இதே இந்த ஏபிசி கான்செப்ட் தான். அதனால மனசுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாரி அது ஒரு பொது வெளி. அதுல வந்து எல்லாரும் வந்து உட்காருவாங்க. எல்லா எண்ணங்களும் வரும். நல்ல எண்ணங்கள் வரும், கெட்ட எண்ணங்கள் வரும், சந்தோஷமான எண்ணங்கள் வரும், மகிழ்ச்சி எல்லாமே வரும். எல்லா எண்ணங்களுமே உங்கள் எண்ணங்கள் கிடையாது. நீங்க அத கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, முக்காவாசி எண்ணங்கள் வந்து அது உங்கள விட்டு போயிடும். அதுல கடைசியா தெளிவா 1, 2 இருக்கும். அதுதான் நீங்க சுயமா நெனச்சது, ஆசைப்பட்ட எண்ணம் அதுவா தான் இருக்கும். அத நீங்க வந்து செயல்படுத்தி மகிழ்ச்சியா இருந்துக்கலாம். இல்லன்னா, இந்த குழப்பங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்தது வந்து நேரம் கிடைக்கிறப்பலாங்க நீங்க வந்து இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க செய்யணும்னா டக்குன்னுலாம் வராது. சும்மா கவனிங்கன்னா எப்படி கவனிக்க முடியும்? கவனிக்கிறதுன்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. நம்ம மத்தவங்கள கவனிக்கலாம். ஆனா நம்மள நம்ம கவனிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது வந்து எப்படின்னா, இப்ப நீங்க இப்ப ஒரு மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாசத்துல அப்பப்போ ஒரு ஒரு நாளு, அ ஒரு 2 நாள் தொடர்ந்தாப்புல ஒரு ஹாலிடே வருது. அந்த மாரி கன்டினியூஸா லீவ் போட்டுட்டு, நீங்க வீட்ல சும்மா இருக்கணும். சும்மான்னா, தேவையான வேலைய செஞ்சுக்கணும். அடிப்படையா வேலைய செஞ்சுட்டு, காலை நேரத்தில ஒரு மொட்டை மாடியில, இல்ல உங்களுக்கு கார்டன் இருக்கு, ஒரு பார்க் இருக்கு, ஒரு இது இருக்குன்னா, சும்மா அப்படியே அமைதியா அந்த காத்த வாங்கிட்டு, ஆகாயத்த பார்த்துட்டு, இயற்கைய ரசிச்ச மாரி,
இல்ல அந்த மாரி சூழ்நிலைகள் இல்லன்னா, அது எங்க இருக்கோ, அங்க போய் நீங்களே உங்கள வந்து ஒரு ரெஸ்ட்ல இருக்கணும். தூக்கம் வேற, ரெஸ்ட் வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெஸ்ட்டு, ஓய்வு அப்டின்னா, நீங்க எதுவும் பண்ணாம இருக்கிறீங்க. நீங்க எப்பல்லாம் எதுவும் பண்ணாம இருக்கீங்களோ, அப்பல்லாம் உடம்பு தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கும். மனசு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். எமோஷன்ஸ் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். இதெல்லாம் உங்க அனுபவத்துல வர்றப்ப தான் புரியும். இதெல்லாம் நான் ஏதோ சும்மா புக்ல படிச்சுட்டு சொல்றேன்னு நெனச்சுக்காதீங்க. இதெல்லாம் என் அனுபவத்துல நான் பார்த்தனால தான் சொல்றேன். உங்களுக்கு கோவம் உள்ளே இருந்து நீங்க சும்மா இருக்கிறப்போ கோவம் வெளில வரும். நீங்க என்னென்னலாம் அடக்கி வச்சிருந்தீங்களோ அத்தனையும் வெளில வரும். ஒரு 1 நாள், 2 நாள் ஆக, 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 ஆக அப்படியே கிளென்ஸ் ஆயிட்டே இருக்கும் உடம்பு. அது எடுத்தோனே நீங்க பண்ண முடியாது. அப்பப்ப நான் சொன்ன மாரி எப்பல்லாம் லீவு கிடைக்குதோ, எப்பல்லாம் இதா இருக்கோ, எப்ப பார்த்தாலும் டிவி, மொபைலு இந்த மாரி வெளியில சுத்துறது, அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க. அது தப்பு கிடையாது. ஆனா, நீங்க எப்பல்லாம் நேரம் இருக்கோ, அப்பல்லாம் நீங்க சும்மா இருந்து, இருந்து, இருந்து மனச கவனிக்கணும். அத கவனிச்சு, கவனிச்சு, கவனிச்சு ஒரு லெவலுக்கு மேல அது அப்படியே தூய்மை ஆயிடுச்சு, கிளாரிட்டி ஆயிடுச்சுன்னா, அப்புறம் அந்த அமைதி எப்போதுமே உங்களுக்கு இருக்கும். இப்ப நீங்க ட்ரெயின்ல போறீங்களா? சும்மா அப்படியே மூச்ச கவனிச்சுட்டு, நீங்க யாருக்குமே தெரியாது. நீங்க நீங்க இந்த மெடிடேஷன் பண்றதே. அப்படியே மூச்ச கவனிச்சுட்டு உட்காந்துக்கலாம். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கீங்களா? அப்படியே மூச்ச கவனிக்கலாம். இல்ல ஆஃபீஸ்லயே இருக்கிறீங்க. இப்ப வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இப்ப சும்மா இருக்கீங்க அப்படின்னா, அப்படியே மூச்ச கவனிச்சுட்டு உட்காந்துக்கலாம். வீட்லயும் அது மாரி இருக்கலாம். ஸோ, இந்த மூச்ச கவனிக்கிறப்ப என்ன ஆகும்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்க மூச்சு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கவனிக்க ஆரம்பிச்சோன்னா 2 நிமிஷம், 1 நிமிஷம், 5 நிமிஷம் கழிச்சு இந்த மூச்சோட ஸ்பீடு குறைஞ்சுக்கிட்டே வரும். உங்களால அத நல்லா பார்க்க முடியும். எல்லாராலயும் பார்க்க முடியும். மூச்சு ஸ்பீடு குறையிறப்ப எண்ணங்களோட ஸ்பீடு குறையும். எண்ணங்களோட ஸ்பீடு குறையிறப்ப, உங்களுக்கு அந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்னஸ நல்லா உணர முடியும். அது வந்து அந்த மைண்ட் வந்து அந்த 0 ஸ்டேட்டுக்கு வரும். அததான் வந்து துரியம், ஆக்கினை அப்படின்னு இந்த யோக சாஸ்திரத்துல அத சக்கரங்களா சொல்லுவாங்க. அது நமக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. முக்கியமானது என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஆரம்ப நிலையில சும்மா இருக்கணும். அதுதான் பாயிண்ட். எப்பல்லாம் டைம் கிடைக்குதோ சும்மா இருந்து, இருந்து நீங்க பழகணும். அந்த 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 சும்மா உலகத்த அதாவது "சும்மா இரு சொல்லறம்பாங்க" ஒரு சித்தர் பாட்டு. இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, சும்மா இருக்கிறது தான். மெடிடேஷன் கூட பண்ணக்கூடாது. மனசுல ஏதாவது மந்திரங்கள் அது கூட பண்ணக்கூடாது. சும்மா இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு அப்படி ரிலாக்ஸா இருக்க, 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 இருக்க ஒரு சின்ன சின்ன எக்ஸர்சைஸ் அந்த மாரி பண்ணிட்டு ஒரு ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டு கூட நீங்க சும்மா உட்காரலாம். எடுத்தோனே சும்மா உட்கார முடியலன்னா, ஒரு ஸ்கிப்பிங் பண்ணிட்டு உட்காரலாம். ஒரு வாக்கிங் போயிட்டு உட்காரலாம். அந்த மாரி. உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு தகுந்த மாரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய இருக்கு. அது மாரி உங்க மனசு வந்து உங்க மனசுக்கும் ஒரு கர்மாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்ப நீங்க இப்போ ஒரு ரோட்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கர்மா இல்ல அப்டின்னா, உங்க மனசுலயே அந்த எண்ணங்கள் வரும். "இப்ப நீ கெளம்பி போ" அப்படின்னு. நீங்க கெளம்பி போனீங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட்ல நீங்களும் மாட்டிப்பீங்க. ஆனா, உங்க கர்மா நல்லா இருந்துச்சுன்னா, உங்க மனசு என்ன பண்ணும்? "போவாத இப்ப" அப்படின்னு சொல்லும். இப்போ கூட ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்தது. யாரோ ஒருத்தங்க வந்து அந்த ஃப்ளைட்ட மிஸ் பண்ணிட்டதா சொல்றாங்க. ஸோ, அப்போ வந்து அவங்களுடைய மனசு வந்து அத வேணாம், இல்ல அவங்க அந்த சூழ்நிலை ஏதோ ஒண்ணு அவங்கள தடுத்துருது. ஸோ, அந்த மனசுக்கும் கர்மாவுக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப நம்ம நல்ல கர்மாஸ செய்யணும். எப்போதுமே உடலால, மனசால, நம்ம எண்ணங்களால, செயல்களால எப்போதுமே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நெனைக்கணும். அதுதான் கர்மாங்கிறது. அத நம்ம செய்ய, 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 செய்ய நம்ம மனசும் வந்து தேவையில்லாத இதுலேருந்து நம்மள விலக்கி வச்சுரும். ஸோ, அது ஒரு பாயிண்ட். கர்மாங்கிறது ரொம்ப முக்கியமானது. அத பத்தி நம்ம தனியா ஒரு சப்ஜெக்ட்டா பேசுவோம். ஆனா, மனசும் கர்மாவும் தொடர்பு உடையது. உங்க கர்மா ஜாஸ்தியா இருந்ததுன்னா, உங்கள சும்மா இருக்க விடாது. கர்மா உங்கள புடிச்சு ஆட்டும். இங்க போ, அங்க போ, தியேட்டருக்கு போ, பீச்சுக்கு போ, வெக்கேஷன் போ, ஊர் சுத்து, இல்ல ஏதாவது யூடியூப் சேனல் பண்ணு. இது அதுன்னு உங்கள உங்கள ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. எந்நேரமும் உங்கள பிஸியாவே இருக்கிற மாரி காட்டும். அதாவதுங்க உலகத்துல இருக்க பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, முக்காவாசி நேரம் அவங்கலாம் சும்மா தான் இருக்கிறாங்க. நீங்க வேகமா செயல்படுறனாலே கோடீஸ்வரன் ஆயிடவோ, பணக்காரனாவோ ஆக முடியாது. அது மாரி சில நெறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாரி ரிலாக்ஸா இருக்கணுங்க. அது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு என்னன்னா, யாருமே சிரிக்கிறதே கிடையாது ஆக்சுவலி. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போயிரும். சிரிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு மனசு வந்து அந்த ஒரு சீரியஸ்னஸ் வந்து அப்படியே பிளாஸ்ட் ஆயிடும். ஸோ சிரிக்கிறதுங்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து பார்த்துக்கணும். எப்பல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஜோக் அடிங்க. ஜோக்னா மத்தவங்கள ஹர்ட் பண்ற மாரி ஜோக் அடிக்கக்கூடாது. உங்கள நீங்க வேணா ஜோக்காரா மாத்திக்கோங்க. அது நல்லது. உங்க ஈகோ சீக்கிரம் பிளாஸ்ட் ஆகும். உங்கள பத்தியே நீங்க ஜோக் அடிச்சுக்கோங்க. காமன் ஜோக்ஸ் பண்ணுங்க. ஜோக் எங்கேயாவது அடிக்கிறாங்கன்னா, அங்க போய் சேர்ந்துக்கோங்க.
ஸோ சிரிக்கும்போது மனசு ரிலாக்ஸா இருக்கும். ஸோ சீரியஸ்னஸ்லேருந்து கொஞ்சம் இதாகும். ஸோ அந்த வீடியோ முடிக்க போறேன் நானு. என்ன சொல்றேன்னு கன்சாலிடேட் பண்றேன். நான் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் மேல பேச வேணாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அதுக்கு மேலலாம் யாராலயும் பொறுமையா கவனிக்க முடியுமான்னு தெரியல. ஸோ என்னன்னா, நேரம் கிடைக்கிறப்பலாம் சும்மா இருக்கிற மாரி பழகுங்க. அப்பப்போ லீவ் போட்டுட்டு வீட்ல ஒரு நாள் எதுவும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாம சும்மா இருங்க. மனசோட ஸ்பீட முதல்ல குறைங்க. அதுக்கு அப்புறமா தான் மெடிடேஷனு அதெல்லாம் குண்டலினி கத்துக்கிறது, யோகா கத்துக்கிறது அதெல்லாம் நெறைய தமிழ்நாட்ல நெறைய மன்றங்கள், தீட்சை குடுக்கறதுக்கு அதெல்லாம் நெறைய இருக்கு. யோக சாஸ்திரம்லாம் நெறைய இருக்கு. அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ். நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட்டு நீங்க மனச ஓடிட்டு இருக்க ட்ரெயின ஃபர்ஸ்ட் ஸ்பீட முதல்ல குறைக்கணும். அப்புறம் தானே அது நம்ம அத ஓவர் ஆயில் பண்ண முடியும். ரிப்பேர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு ட்ரெயினே ஸ்பீடா போயிட்டுருக்கு. அப்புறம் எங்கேருந்து அத நம்ம இது பண்றது? அதனால ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, சும்மா இருக்கணும். அதுதான். நீங்க எப்பல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ 10 நிமிஷம், 1/2 மணி நேரம் ஆஃபீஸ்ல, வீட்ல எங்க இருந்தாலும், சும்மா இருந்து அப்படியே மூச்ச கவனிங்க. உங்க எண்ணங்கள் கவனிங்க. உங்க எமோஷன்ஸ கவனிங்க. அதுதான் சீக்ரெட். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. தேங்க்ஸ். வாழ்க வளமுடன்.